சம்பந்தி, நான் சொல்றேன்னு நீங்க தப்பா நினைக்க கூடாது. இதுவரைக்கும் இந்த கல்யாணத்துல நீங்க எந்த முடிவு வேணா எடுத்திருக்கலாம். ஆனா இதுக்கப்புறம் பிள்ளைங்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க நினைக்கிற மாதிரி தான் வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். ஏன்னா காலம் பூரா வாழ போறது அவங்க தானே. அதனால இந்த விருப்பு வெறுப்பு இதெல்லாம் தூக்கி தூரமா வச்சுட்டு பிள்ளைங்களோட ஆசைப்படி வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதா பெத்தவங்களோட கடமை நான் நினைக்கிறேன். அப்படியே நீங்களும் செய்யணும் சம்பந்தி. அப்புறம் சம்பந்தி, ஒரு முக்கியமான விஷயம், இதுக்கப்புறமாவது உங்க பிள்ளைங்களோட மனசு அறிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும்னு சொல்றதுக்காக தான் நான் உங்களுக்கு போன் பண்ணேன். நீங்க என்ன தப்பா நினைக்க கூடாது. நீங்க தப்பா நினைக்க மாட்டீங்கன்னு தெரியும். சம்பந்தி, நான் பாருங்க இதையே பேசிக்கிட்டு இருக்கேன். ஆர்த்தியும் மாப்பிளையும் பேசிட்டு வரட்டும். அதுக்கப்புறம் நாம 2 பேரும் குடும்பமா உட்கார்ந்து பேசி அடுத்து என்ன பண்ணலாம்னு முடிவெடுக்கலாம். சரிங்களா? இந்த முறை நம்ம வீட்லயே உட்கார்ந்து பேசிடலாம். ஆர்த்தி வந்ததுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு விவரமா கேட்டுட்டு நான் உங்களுக்கு போன் பண்றேன். இப்ப வச்சிட்டுங்களா சம்பந்தி? என்னங்க சொல்றீங்க? நீங்க ஏன் உங்க அம்மாவுக்காக பிடிக்காத ஒரு வாழ்க்கையை ஏத்துக்கணும்? எனக்கு பிடிக்குது பிடிக்கலங்கிறதெல்லாம் இப்போ ஒரு விஷயமே கிடையாது. அம்மாவுக்கு வானத்தையும் பிடிச்சிருக்கு. அவ்வளோதான் அவங்க மருமகளாகிக்கணும்னு நினைக்கிறப்ப அதுக்கு நான் குறுக்க நிற்க விரும்பல ஆர்த்தி. மனசுல 1000 விஷயங்களை நினைச்சு நம்ம சந்தோஷப்படலாம். ஆனா அதே நேரம் ரியாலிட்டி என்னங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லையா? எனக்கும் வானதிக்கும் தான் கல்யாணங்கிறத 2 குடும்பமா சேர்ந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. இது நமக்கு ரொம்ப லேட்டா தெரிய வந்திருந்தாலும் இதுக்கு மேல இதுல எந்த கன்ஃபியூஷனும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். அதனால நீ இதோட எல்லாத்தையும் மறந்துருன்னு சொல்லிட்டு போகதான் இங்க வந்த. அது எப்படிங்க அவ்வளவு ஈஸியா எல்லாத்தையும் மறக்க முடியும்? நீங்களா வந்தீங்க, என்ன பொண்ணு பாத்தீங்க, சும்மா இருந்தவ மனசுல ஆசைய வளர்த்துட்டு இப்ப மறந்துடுன்னு சொன்னா என்னங்க அர்த்தம்? நீங்க வேணும்னா உங்க கூட இருக்கணும், வேண்டானா வேலைக்கு போயிடணுமா? இது உனக்கு எவ்வளவு கஷ்டமானதுங்கிறது எனக்கு புரியுது. இருந்தாலும் உனக்கு வேற வழி இல்லை ஆர்த்தி. என்னோட லைஃப் இப்படிதாங்கிறதுல நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன். அதனால இனிமே நாம இப்படி மீட் பண்றத, அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்கிறதெல்லாம் இனியோட நிறுத்திக்கலாம். இனி நீ என்கிட்ட பேசுறதா இருந்தா பழசெல்லாம் மறந்துட்டு உங்க அக்காவை நான் கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிறத ஞாபகத்துல வச்சுட்டு பேசு. உனக்கான லிமிட்டோட நடந்துக்க. அதான் எல்லாருக்குமே நல்லது. இத்தனை நாளா என் கூட பேசி பழகி என்ன விரும்பினது எதுவுமே அவருக்கு முக்கியமா தெரியலம்மா. அவரோட குறிக்கோள் அம்மாவோட பேச்ச தட்டாத புள்ளைய நடந்துக்கணும், அவ்வளவுதான்மா. நான் தான் உன்கிட்ட அப்பவே சொன்னேனே, அவர் அம்மா பேச்சு தட்டாத புள்ளன்னு. தெரிஞ்ச விஷயம் தானே. அவர் இந்த விஷயத்துல கண்டிப்பா பிடி கொடுத்து பேச மாட்டாருன்னு சொன்னேன்ல. நம்ம நேரம், நாம என்னதான் நல்லது நினைச்சு ஆசைப்பட்டு போனாலும் நம்ம நேரம் நமக்கு முன்னாடி போய் நிக்குது. அம்மா மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறவரு நானும் இதை நினைச்சு அழுவேன், கஷ்டப்படுவேங்கிறது ஏமா அவர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு? அம்மா மேல அவ்வளவு பயம் இருக்குன்னா அப்புறம் ஏமா அவர் என்ன தேடி தெரிஞ்சுட்டு வந்தாரு? அவங்க அம்மா புள்ள பாச போராட்டத்துல ஏன் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு நிக்கணுமாமா? அப்படி என்னமா நான் பாவம் பண்ணிட்டேன்? மனசு நிறைய ஆசையை வளர்த்துட்டு கடைசியில் இப்படி ஏமாந்து போய் நிக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குன்னு தெரியுமாமா? அந்த வானத்தை அளவுக்கு கூட தகுதி இல்லாதவன் நினைக்கும் போதுதான் வெறுப்பா இருக்குமா. எனக்கு இருக்கிற கோபத்துக்கு என்னையே ஏதாச்சும் பண்ணிக்கலாம்னு தோணுதுமா. ஆர்த்தி, என்னடி இப்படி நான் பேசுற? எனக்கு வேற வழி தெரியலம்மா. அதுக்குன்னு இப்படியா புத்தி கேட்டு பேசுவ?
பண்ணிக்கிறேன் அது இதுன்னு. ஆர்த்தி, நீ வேணா பாத்துக்கிட்டே இரு. நீ சிந்துற ஒவ்வொரு துளி கண்ணீருக்கும் அந்த குடும்பம் மொத்தமா பதில் சொல்லி ஆகணும்டி. ஏன் பொண்ண அழ வச்சுட்டு நீ உன் அம்மாவை என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆ? ஆர்த்தி, நீ ஆசைப்பட்ட வாழ்க்கைய உனக்கு அமைச்சு கொடுக்காம உன்னை அப்படியே விட்டுருவேண்ணா. உன்னை அழ வச்சவங்கள விட மாட்டேன் ஆர்த்தி. நான் இத சும்மா விட மாட்டேன். என் புள்ள நினைச்ச வாழ்க்கைய எப்பாடு பட்டாவது நான் அமைச்சு கொடுப்பேன். அழாத ஆர்த்தி, தைரியமாரு, தைரியமாரு. அம்மா இருக்கேன். இது என்னோட வாழ்க்கை, விடவே மாட்டேன். நான் ஏன் அழணும்? நான் அழ மாட்டேன். அம்மா, வானதி, இப்பதான் உன்னை மனசுல நினைச்சேன். பார்த்தா உடனே நேர்ல வந்து நிக்கிற. என்ன நினைச்சீங்க? அது ஒண்ணும் இல்ல. எப்பவும் கோயிலுக்கு வந்தா என் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்காகவும் சாமி கும்பிட்டுட்டு வேண்டிக்குவேன். இப்பதான் நீ எங்க குடும்பத்துல ஒருத்தி ஆயிட்டியே, அதான் உனக்கும் சேர்த்து வேண்டிக்கிட்டு இருந்தேன். நிச்சயதார்த்தத்துலதான் தேவையில்லாத குழப்பம் ஆயிடுச்சு. கல்யாணமாவது நாம நினைச்ச மாதிரி நடக்கிறதுக்கு இந்த சாமி தான் அருள் புரியணும். நீ நடந்ததை பத்தி எதுவும் வருத்தப்பட்டுக்காத வானதி. உங்க அம்மாவோட கோவலாம் இன்னும் கொஞ்ச நாளைக்கு தான். எப்படியும் உன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவங்களே மனசு மாறிடுவாங்க பாரு. சொல்லு வானதி, என்ன பேசணும்? வீட்ல பெரியவங்க இருக்கப்போ நான் வந்து இந்த விஷயத்த பேசலாமான்னு தெரியல. இருந்தாலும் இந்த விஷயத்த நானே சொல்றதுதான் சரின்னு தோணுதுமா. இத்தனை நாளா தனக்கு தான் கல்யாணம் ஆக போதுன்னு கனவு கண்டுட்டு இருந்த ஆர்த்திக்கு நேத்து நடந்ததெல்லாம் ரொம்ப பெரிய அதிர்ச்சியா இருக்கும்மா. அவ மனசார ஆசைப்பட்ட வாழ்க்கை அவளுக்கு கிடைக்கலன்னும் போது அது எவ்வளோ பெரிய வலியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த கஷ்டத்தெல்லாம் தாங்கறதுக்கு அவ தயாரா இருந்தாலும் அப்படி ஒரு நிலைமையில எனக்கு அவளை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்குமா. ஒரு வகையில நானும் அதுக்கு காரணமாயிட்டேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப உறுத்தலா இருக்கு.